வால்பாறை ஒரு அழகான மலை கிராமம் கோயம்புத்தூர் பக்கத்தில் வெஸ்டர்ன் காட்ஸில் அமைஞ்சிருக்கு. வால்பாறைன்னு சொன்னாலே மொத்தம் 2 விஷயம் நமக்கு ஞாபகத்துக்கு வருங்க. முதல் விஷயம், இங்கே இருக்க அழகான டீ எஸ்டேட்டும் வியூ பாயிண்ட்ஸுங்க. இன்னொன்று வைல்ட் லைஃப். ஆமாங்க, இந்தியாவிலேருந்து பல மாநிலங்களில் மக்கள் வால்பாறைக்கு வைல்ட் லைஃப்பை தேடி இங்கே குவி தொடங்கியிருக்காங்க. அதுக்கான காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வால்பாறையில் இப்போ வனவிலங்குகள் நடமாட்டம் கொஞ்சம் அதிகரித்திருக்கு. நம்ம சேனல் பார்க்குற வியூவர்ஸ்க்கு தெரியும், இதுக்கு முன்னாடியே நம்ம அதிரப்பள்ளியிலேருந்து வால்பாறை வழியாக ட்ராவல் பண்ணி ஒரு vlog நம்ம சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கான வீடியோ பார்த்திங்கன்னா வால்பாறையோட கண்டினியூஷன் தாங்க. ஹலோ மக்களே, வெல்கம் பேக்குங்க. நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கு வேண்டி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இனிமேட்டு நம்ம சேனலில் ரெகுலர்ஸாக வீடியோஸ் வரும். இன்றைக்கான வீடியோ பார்த்திங்கன்னா வால்பாறை வைல்ட் லைஃப்பை பற்றி நம்ம ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். கிளைமேட்டுமே நல்லா இருக்குது. அனிமல் சைட்டிங்குமே வால்பாறையில் இப்போ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வேண்டி நம்ம பைக் எடுத்துகிட்டு வால்பாறை கிளம்பிட்டோம். நம்ம போன வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும், நம்ம அதிரப்பள்ளி வழியாக வால்பாறை வந்திருப்போம். நாம் அதிரப்பள்ளியிலேருந்து வால்பாறை அங்கே ஒரு நாள் ஸ்டே பண்ணிவிட்டு இன்றைக்கி காலையிலேருந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இங்கே மழை பெஞ்சிருக்குங்க. நாமளும் கோயம்புத்தூர்லேருந்து வர அவசரத்தில் ஸ்வெட்டரு க்ளவுஸ் எதுவுமே எடுத்துகிட்டு வரல. அப்படியே எம்டி ஹேண்டடாகவே நம்ம கிளம்பி வந்துட்டோம். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ரொட்டி கடைக்கு தாங்க. ரொட்டி கடையிலேருந்து ரொட்டி கடை டு பழைய வால்பாறை ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா யானைகள் நடமாட்டம் எப்பயுமே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இன்ஸ்டாலேயுமே சரி, சோஷியல் மீடியாஸில் எல்லாமே நம்ம இந்த ரொட்டி கடை டு பழைய வால்பாறை ரோட்டில் யானைகள் நிற்கிற மாதிரி அதிக அளவில் போட்டிருந்தாங்க. சரி, அதுக்கு வேண்டி நம்ம இப்போ அங்கே போயிட்டுருக்கோங்க. நம்ம சான்ஸ் ஏதாச்சும் சில எலிஃபண்ட் நின்னால் நல்லாயிருக்கும். காய்ஸ், உங்களுக்கு முன்னாடி ஒரு மலை தெரியும். அந்த மலைத்தொடர்லனா யானைகள் எப்பயுமே நிற்கும். இப்போ நாம் இருக்க ஊருக்கு பார்த்திங்கன்னா ரொட்டி கடை. ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா பொள்ளாச்சி, லெஃப்ட் எடுத்திங்கன்னா சோலையார், சாலக்குடி, அந்த கேரளா ரோட்டில் நமக்கு ஜாயின் ஆயிரும். சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வால்பாறையில் இருக்காருங்க. அவர் தான் சொன்னார், இப்போ நம்ம போகிற வழியில் ஒரு ஒத்த யானை நிற்குதுன்னு சொல்லி. இப்போ நம்ம அதை பார்க்க தான் போயிட்டுருக்கோம். அவர் ஃபோன் பண்ணி கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. அந்த யானை இன்னும் அங்கே நின்றுருக்கா இல்லையான்னு கூட நமக்கு தெரில. பார்ப்போம், பை சான்ஸ் லக் இருந்துச்சுன்னா நமக்கு அது சைட்டிங் கிடைக்கும். இந்த ரொட்டிக்கடை டு பழைய வால்பாறை ரோடு ரொம்ப யூனிக்காக இருக்குங்க. நீங்கள் நிறைய பேர் இந்த நல்லமுடி ரோடு, சிறுகாந்தா ரோடு, அந்த மாதிரி ரோட்டுக்கெலாம் போயிருப்பீங்க. ஆனால் அந்த ரோட்டை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சீனரிஸுமே ரொம்ப அழகாக இருக்குங்க. நானும் ஒரு இடத்துல ரொம்ப அழகாக இருக்குன்னு ஸ்டாப் பண்ணிட்டேன். இங்கே டீ ஒர்க்கர்ஸ்லாம் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இங்கே நின்று நம்ம கொஞ்சம் ஃபியூ சினிமேட்டிக் ஷாட்ஸ் எடுத்துகிட்டு கிளம்பலாங்க. இங்கே நின்று இந்த மக்கள் ஒர்க் பண்ணுறது பார்க்குறதுக்கே நமக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சரி, நாமளும் ரொம்ப நேரம் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லி கிளம்பிட்டோம். எங்களுக்கு ஒரு பாயை சொல்லிவிட்டு இன்றைக்கி டூரிஸ்ட்டுமே கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்காங்க. நாம் போனது பார்த்திங்கன்னா வீக் டேஸில் தான் போயிருக்கோம். இன்றைக்கி வெனஸ்டேன்னு நினைக்கிறேன். டூரிஸ்ட்டுமே கொஞ்சம் ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. மற்றபடி கேரளாக்காரங்க ரொம்ப அதிகமாக இருக்காங்க. இந்த கேரளா பீப்புள்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா எப்படி லீவு தராங்கன்னே தெரில. எல்லா நாளும் மக்கள் சுற்றிட்டு தான் இருக்காங்க கேரளாவில். நம்ம கிராஸ் பண்ணி போகிற வழியிலே யானை சாணிகள் அதிகமாக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இது கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் இருக்குங்க. இந்த இடத்துல அங்கே போட்டு கீழே கிராஸ் பண்ணி போயிருக்கணும். மக்களே, ஒரு வழியாக வால்பாறையில் யானை பார்த்தாச்சு. இந்த லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ரொட்டிக்கடை டு பழைய வால்பாறை ரோட்டில் அந்த மலை எண்டாகிற சைடில் தான் அந்த யானையை நம்ம பார்த்தோம். ஒரு சிங்கிள் டஸ்க்குங்க. ரொம்ப நேரமாக இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்குன்னாங்க. நானும் பயந்துட்டேன், நம்ம லேட்டாக போய் அதை ஓடி இருக்கும் போலன்னு சொல்லி. ஆனால் அதே இடத்துல தான் அந்த யானை நின்றுருக்கு. அந்த யானை அங்கேயே தாங்க நின்றுருக்கு. நாமளும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம். இந்த ஃபாரஸ்ட் சவுண்டுக்கும் இந்த அட்மாஸ்பியர் அந்த யானையை பார்க்குறதுக்கே ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. மக்களே, இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு ஒரு வழியாக வால்பாறை யானையை பார்த்துட்டோம். இந்த யானையை இதுக்கு முன்னாடியே நான் இன்ஸ்டாகிராமில் பார்த்துருக்கேன். இந்த வால்பாறை பேஜ் வச்சுருக்கேங்க. நிறைய பேர் இந்த யானையை எடுத்து ரீல்ஸ் போடுவாங்க. அதனால் நமக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாங் வியூ தான் கிடச்சிருக்கு. அதான் நமக்கு சேஃபும் கூட.
இப்போ நம்ம எங்கே போய்ட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குரங்குமுடி போய்ட்ருக்கோங்க. குரங்குமுடியில் ஒரு ஆஃப் ரோட் ட்ரையல்ஸ் இருக்குன்னாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து அதை போய் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்குன்னு சொன்னார். இப்போ நம்ம அதுக்கு வேண்டி தான் கிளம்பிகிட்ருக்கோம். போகிற வழியிலையுமே நமக்கு வந்து அங்கே எலிஃபெண்ட்டு, ஹார்ன்பில்லு எல்லா சைட்டிங்ஸுமே கிடைக்கும். பை சான்ஸ் நமக்கு லக்கு இருந்துச்சுன்னா நான் சொன்ன அனிமல்ஸ் எல்லாமே பார்க்கலாம். மக்களே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம குரங்குமுடி எஸ்டேட்டில் தான் இருக்கோம். இங்கே வந்து அந்த சோலையாருக்கு பின்னாடி ஒரு பேக் வாட்டர் இருக்குன்னாங்க. ரொம்ப நல்லா இருக்குது, போய் பாருங்கன்னு சொன்னாங்க. சரி நம்ம அப்படியே அந்த கடையில் வந்து அப்படியே டீ குடிச்சிட்டு அப்படியே போகலான் இருக்கோங்க. இனிமே தான் அந்த ஆஃப் ரோடு வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. நம்ம போகிற வழியில் லெஃப்ட் எடுத்தால் ஒரு ஆஃப் ரோடு வந்து இருக்குது. அங்கேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு வந்து இந்த ஆஃப் ரோடு இருக்குது. நான் வந்து எதுவுமே பேசலை. இந்த ஆஃப் ரோடு எக்ஸ்பீரியன்ஸே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நீங்களே நான் எப்படி வண்டி ஓட்டுறேன்னு சொல்லி பாருங்கள். இதில் ஜீப்பு தான் போகும். நல்லா சூப்பராக இருக்கு. இதுங்களா காட்டுக்கு? எவ்வளோ தூரங்கண்ணா? 10 கிலோமீட்டர். இல்லைங்கண்ணா? இது சரியான ஆஃப் ரோடுங்க. வண்டி வந்து திணறிடுச்சு. வீடியோ பார்த்துருப்பீங்க எவ்வளோ கொஞ்சம் ரிஸ்க்காக இருந்திருக்குன்னு சொல்லி. ஆனால் நம்ம அதையும் கண்டுக்கல, சர்ருன்னு வந்துட்டோம் நம்ம. மக்களே அதான் சோலையார் டேமோட பேக் வாட்ரு. நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகலாம் தான் பார்த்தோம், ஆனால் அது வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. சரி நம்ம அதனால் அங்கே முன்னாடி போகாமல் இங்கே ரோட்லேருந்தே அந்த வியூவை பார்த்துட்டோம். எல்லாத்துக்குமே அக்காமலை கிராசல்ஸ் தெரியும், யாருக்குமே அலௌடு இல்லை. ஆனால் அதோட வியூ பாயிண்ட் வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. இதுதாங்க மக்களே அக்காமலை கிராசல்ஸ். நம்மளோட அடுத்த லொக்கேஷன் நல்லமுடி வியூ பாயிண்ட்டுங்க. நல்லமுடி வியூ பாயிண்ட்லேருந்து அங்கே முத்துமுடி போகிற வழியில் யானை நிற்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பை சான்ஸ் அங்கே பழைய வால்பாறையில் பார்த்த மாதிரி இங்கேயும் நமக்கு லக்கு இருந்துச்சுன்னா பார்க்க வாய்ப்பு இருக்குது.
பரவாயில்லைங்க. இப்போ வந்து ரோடு வந்து கொஞ்சம் சிமெண்ட் ரோடு போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து ரோடு வந்து ரொம்ப டேமேஜாக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட் சைடில் போட்டாங்களா எஸ்டேட் சைடில் போட்டாங்களான்னு தெரிலங்க ரோடு. என்னடா ரோடு நல்லா இருக்கேன்னு பார்த்தா எஸ்டேட் ஸ்டார்டிங்லேயே ரோடு கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சுங்க. இதுக்கப்புறம் போகிற ரோடு எல்லாமே கொஞ்சம் டேமேஜாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் கூட சந்தோஷப்பட்டேங்க, என்னடா ரோடு வந்து அதிசயமாக போட்டிருக்காங்களேன்னு சொல்லி. ஆனால் ரோடு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரெச் வரைக்கும் தான் சிமெண்ட் ரோடு போட்டிருக்காங்க. இங்கெல்லாம் வந்து ரோடு வந்து சுத்தமாக போட கிடையாது. ஆக்சுவலாக நம்ம பிளான் வந்து நல்லமுடி வியூ பாயிண்ட் போயிட்டு அப்புறமேட்டு அந்த எலிஃபெண்ட் ஸ்பாட்டுக்கு போகிறது தான். இப்போ நமக்கு அந்த எலிஃபெண்ட் வந்து அங்கே இருக்கா இல்லையான்னு கூட நமக்கு தெரில. இந்த இன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 hours ஆயிடுச்சு. சரி, அதனால் நம்ம எதுக்கு ரிஸ்க் எடுத்துகிட்டு அப்படின்னு சொல்லி நம்ம டேரெக்டாக எலிஃபெண்ட் பார்க்கவே கிளம்பிட்டோம். இந்த ரோட்டில் தாங்க யானை நிற்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் நமக்கு ஏதோ ரோடு ஏதோ மாறி வந்துட்டோமா என்னன்னு தெரியல. யானையவே காணும். போய் பார்ப்போங்க, ஏதோ உள்ளைக்கு இது ஓடிடுச்சா என்னன்னு தெரில. ஆக்சுவலாக அந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா நல்லமுடி வியூ பாயிண்ட்லேருந்து முத்துமுடின்னு சொல்லி ஒரு எஸ்டேட் இருக்குங்க. அது வழியாக வால்பாறை போகிற ரோடு. மக்களே யானை இருக்குங்க, அங்கே நின்றுருக்கு. எப்போடா ஒரு வழியாக யானை பார்த்தாச்சுங்க. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் நிறுத்தலாம் வண்டியை. மக்களே இதான் நம்ம வண்டி. அப்படியே வண்டிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு யானை கூட்டங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 காட்டு யானைங்க இருக்குது. 1 2 3 4 5 6. கீழே ஒரு 2 யானை நின்றுருந்துச்சுங்க. இப்போ தான் கொஞ்சம் கீழே போச்சு. மொத்தம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 யானையாக இருக்குன்னு நினைக்கிறேங்க. என்னன்னு தெரியலிங்க, வால்பாறைக்கு வந்ததுலேருந்து இன்றைக்கி யானையாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி வால்பாறை வந்தால் ஒரு மானை கூட பார்க்க முடியாதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கிளியர் வியூவாக இருக்கும். மக்களே இதாங்க நம்ம பைக்கு. இன்றைக்கி ரொம்ப படும்பாடாக உழைச்சிருச்சு வண்டி. அதான் கொஞ்சம் ரெஸ்ட் விட்ருக்கேன். மக்களே இந்த யானையை வந்து சலிக்க பார்த்தாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் நம்ம அந்த யானையை வந்து பார்த்துட்ருக்கோம். இந்த யானையை வந்து நம்ம எதுவும் தொந்தரவு பண்ண கிடையாது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 300 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் பார்த்துட்ருக்கோம். ஓகே மக்களே, இதுக்கப்புறம் கிளம்பலாம். நமக்கும் டைம் ஆயிரும் கோயம்புத்தூர் போகிறதுக்கு. மக்களே போகிற வழியில் ஒரு அண்ணன் வந்து நமக்கு பழக்கமானார். கிட்டத்தட்ட நானும் அவரும் கொஞ்ச நேரம் தான் பேசியிருப்போம். அதுக்குள்ளேயே நாங்கள் 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். அவர் வந்து இந்த ஊர்லலாம் பிறந்தாருங்களா. அவர் வந்து இந்த வால்பாறை இந்த வைல்ட் லைஃப் பற்றி சொல்லுவார். அதை கொஞ்சம் கேளுங்க. நீங்கள் பிறந்ததுலேருந்து இங்கே தான் நான் பிறந்ததே இங்கே தான் பிறந்தேன். இங்கே தான் பிறந்தீங்க? ஓகே, சரிங்கண்ணா. 3 தலைமுறையாக இங்கே தான் இருக்கும். இங்கே தான் இருக்கீங்க? ஆமாம். இங்கே 3வது தலைமுறை. இது 3வது தலைமுறை. இங்கே யானை தொல்லைன்னு எப்படின்னா இருக்குது? யானை தொல்லையெல்லாம் வந்து இங்கே ஃபாரஸ்ட்லேருந்து வெளியே வந்ததுன்னா மேக்ஸிமம் லைனுக்கு வரும். ஓ சரிங்கண்ணா. மற்றபடி பொதுமக்களை எந்த ஒரு அச்சுறுத்தலும் இருக்காது. ஓகேங்கண்ணா. அப்படி யானை வந்துச்சுனாலும் ஃபாரஸ்ட்காரங்க உடனே வருவாங்க. அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. நல்லா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. சரி, நாங்களும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். எந்த டைமில் எந்த மிருகங்கள் வந்தாலுமே அவங்களுக்கு உடனே கால் பண்ணுவோம். ஓ சரி, சரிங்கண்ணா. அவங்க உடனே வருவாங்க, வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தருவாங்க. இப்போ இங்கே தான் 7 யானை நிற்கிதுங்க கரெக்டாக இந்த பள்ளத்துக்கு கீழே. ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்போ நம்ம இங்கே இருக்கிறதே வந்து 2164 மீட்டர் உயரத்தில் இருக்கும். ஓ உயரத்துலங்க? ஆமாம். கடல் மட்டத்தில் இருந்து ஓ சரி, அவ்வளோ வயிற்றில் இருக்கும். அதே மாதிரி இப்போ நம்ம அதுதான் கடைசி லாஸ்ட் எண்டு. ஓ அதுங்களா? எங்க நம்ம சென்னையில இருந்து. ஓ சரிங்கண்ணா. அதுல இருந்து அந்த இது தாண்டினா கேரளா. ஓ கேரளா. ஓ சரிங்க. அந்த மாதிரி அந்த இதுதான் கேரளா. அதுதான். ஓ அந்த ஒரு ஃபாரஸ்ட் தெரியுது அப்படியே ஃபுல்லா. ஒரு ஹைட்டான ஏரியா தெரியுதா? ஆமாங்க, மலை தெரியுதுங்களா? ஹை ஃபாரஸ்ட்ங்கிறதே அதுதான். ஓ அதான் ஹை ஃபாரஸ்ட்டுங்களா? ஹை ஃபாரஸ்ட்னா உயரமான இதுதானே. ஓ ஹைட் தானே. அதுதான் ஃபாரஸ்ட். அதான் லாஸ்ட் கடைசி சென்னையில இருந்து. ஓ சரி, சரிங்கண்ணா. அந்தாண்ட வந்து கேரளா. அந்த மலைக்கு அந்த பக்கம் கேரளா கம்ப்ளீட். ஓ சரி. அந்த மலையே உனக்கு வந்து அது கேரளா தான். ஓ மலையே கேரளா. மலையே கேரளா தான். ஓ சூப்பர்ண்ணா. அதுதான்
லொக்கேஷன் நல்லா இருக்கும். எந்த ஒரு ஜாதி வேற்றுமை கிடையாது இங்க. எந்த ஒரு இதெல்லாம் கிடையாது. கரடி சிறுத்தைலாம் எப்படிங்கண்ணா? அந்த மிருகங்கள் எல்லாமே இருக்கு. சிறுத்தை மக்களை எந்த ஒரு அச்சுறுத்தலும் பண்ணாது. சிறுத்தையெல்லாம் பார்த்துருக்கோம். ஏன் இங்கே வருங்களா ரூட்டுக்குள்ளே? வரும். இங்கே வருங்களா சிறுத்தைங்களா? வரும். ஆனா பார்ப்போம். ஆனா மக்களுக்கு எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லை. இடைஞ்சலும் இல்லைங்க. ஆமா இருக்கு, மக்களுக்கு இடைஞ்சல் இருக்கு. ஆனா அது வந்து அது தாக்கக்கூடிய பகுதிக்கு நம்ம போக கூடாதுல்ல. நம்ம எந்த ஒரு துன்புறுத்தலும் இருக்க கூடாது. அந்த அசாம்கார பையன் சின்ன பையன். ஆமா ஆமா. அதே மாதிரி இப்ப யானை பார்க்க போறீங்க, யானை பக்கத்துல நம்ம போக கூடாது. ஆமாங்கண்ணா. மேக்சிமம் யானை ரொம்ப லாங்ல இருக்கும் போது நம்ம பார்க்கணும். ஆனா நம்ம ரொம்ப பக்கத்துல போனா அதனுடைய குணத்தை நம்ம காட்டும்ல. ஆமாங்க. அந்த அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா வால்பாறையெல்லாம் பிறந்து வளர்ந்தாரு. சரி, அவர் மூலியமாகவே நம்ம அந்த இடத்த பற்றி நிறையா தகவல் தெரிஞ்சுக்கிட்டோம். அவ்வளோதான் மக்களே. இப்போ வந்து நம்ம முடிச்சுட்டு வந்து இப்போ வந்து பொள்ளாச்சி வழியாக கோயம்புத்தூர் போகிறோம். போகிற வழியில் அந்த யானை நிற்கதான்னு பார்ப்போம். இப்போ நம்ம போகிறதே வந்து பார்த்திங்கன்னா அந்த பழைய வால்பாறை ரோட்டில் தான் போகிறோம். அதே யானை திருப்பி இருந்துச்சும் நமக்கு பார்க்கலாம் கொஞ்ச நேரம் நின்று. இங்கே ஒரு காட்டெருமை கூட்டம் இருக்குங்க மக்களே. நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் பார்ப்போம். மக்களே, நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. சேம் அதே யானை அதே ப்ளஸில் பார்ப்பேன்னு சொல்லி இது இங்கே தான் மேய்ஞ்சிட்ருக்கு போல் ரொம்ப நேரமாக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் க்ளோஸ் வியூவே கிடச்சிருக்கு. க்ளோஸ் வியூனால் கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்ததை விட இது கொஞ்சம் க்ளோஸாக தான் இருக்குது. மக்களே, இன்றைக்கான வீடியோ வந்து இதோட முடிஞ்சு. ஹோப் இந்த வீடியோ வந்து எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம சேனலில் வந்து ரெகுலராக வந்து வைல்ட் லைஃப் கண்டென்ட் வந்து ரெகுலராக வரும். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.